ஸோ டியூட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து பெரம்பலூர் போகிற வழி. ஓகேவா? பெரம்பலூரில் அரியலூர் போகிற வழி. ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, கூட பெல் பண்ணி. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இப்போ நேட்டிவ் தான் போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6, 1 ஹவரில் போயிடலான்னு சொல்லுது கூகுள். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. ஸ்லோ போடாமலே இருந்திருக்கலாம், மலைக்கு வச்சுருந்துருக்கலாம். ஸோ நல்லா இருக்குங்க. இது பாலம்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க, போகிறதுக்கு வழி செம்மையாக இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ரோடும் செம்ம பெருசாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் வரும்போது டிராஃபிக்கும் கிடையாது. அண்ணா ஆப்போசிட்டில் வந்துட்டு பிளிக் என்ன நான் என்ன பண்ணேன் நினச்சிருங்க. இருந்தாலும் நல்லா இருக்குங்க, ஒரு நியூ ஃபீல், புது ரூட்டில் ஓட்டுற மாதிரி. ஆனால் இது வந்துட்டு ஃபுல்லாக சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது, அதாச்சும் சின்ன பசங்கள காலேஜ் முடிச்சுட்டு, ஸோ அந்த டைமில் இந்த ரோடெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமாகவே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை இப்போ போட்டாங்க அழகா ஷார்ப்பாக. நல்லா இருக்கு பாருங்க, வியூ எல்லாம் வேற மாதிரி இருக்கு. செம்ம மழைங்க. எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? மணப்பாறைக்கு முன்னாடி ஆரம்பிச்சது மழை. செம்ம மழை. சரி நானும் மழை நிற்கும்னு பார்த்தா ஆஹா நிற்கவே இல்லையே, அப்படி மழை அடிக்குது. ஸோ இது வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கில் ஓரமாக நின்று ஃபியூவல் போட்டுட்டு ரெயின் ஜாக்கெட்லாம் மாற்றிட்டு ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வயல்லாம் இருக்குங்க. அதாங்க ஆக்சுவலி இது எங்கள் ஊரில் நான் கிராமத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், கொல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்த ரோடு தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகேவா? முன்னாடி வந்துட்டு வேற மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி இருக்குது. முன்னாடி ஃபுல்லாக வயல்வெளியாக இருந்தது. வயல்வெளினா கொல்லை, சோளம் அரைக்கிறது, தனிப்பேர்லாம் விதைப்பாங்கன்னு வச்சுங்க. வயல்னு வச்சுங்க, வயல்னா நெல் மட்டும் தான் வைப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே போடுவாங்க. ஸோ நாங்கள் கொல்லைன்னு சொல்லுவோம் கிராமத்துலலாம். ஸோ அப்படி இருந்த ஒரு இடத்த தான் இப்படி மாற்றிட்டாங்க. இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப வருஷமாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக முடிச்சிட்டாங்க ஒரு வழியா. ஓகே நல்லா இருக்கு ரூட்டு. இது இன்னும் எங்கெங்கேயோ கனெக்ஷன் ஆகிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய ரோடா. அப்போல்லாம் அவ்வளோ டேங்கர் லாரி ஃபுல்லாக மண்ணு தான். மண் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னே தெரியாது. ஃபுல்லாக அவ்வளோ மண் எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துவாங்க. நாங்கள் அந்த சைடில் நாங்கள் வந்துட்டு இந்த சைடு வந்ததில்ல. நாங்கள் ரெகுலர் ரூட் இருக்கு பாருங்க அரியலூருக்கு. ஸோ அந்த ரூட்டில் வந்துட்டு இது அப்படி கிராஸ் ஆகும்போது அந்த சைடு இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கிராஸ் ஆகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ புகை அடிக்கும், மண்ணு புழுதி பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிலாம் போட்டுட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. மக்களுக்கும் பயன்பாட்டுக்கு வந்துருச்சுங்கிறது இது மிகப்பெரிய நல்ல விஷயம். பட் ஆனால் இதுக்காக எவ்வளோ காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஆமாம், வசதியாக போகணும்னா ஒன்று இழந்தாதான் ஒன்று அடைய முடியுங்க. நல்லா இருக்குங்க வண்டி, ஃபீல் பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக போகும் வண்டி. புடிச்சு போயிட்டே இருக்கலாம் புளிய. சும்மா அங்கங்க நல்லா வல்லமையோட தான் இருக்கு. கார்ல போட்டுனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமா மேபி, தெரியல. இதுவும் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. இதுவும் 7 o'clock நான் எல்லாம் வாங்கிட்டு அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான் இருக்கேன். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு காய்கறி ஏதாவது கேட்டாங்க வாங்கிட்டு. நீங்கள் சண்டே வேறு பார்க்கலாம் கூட்டம் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வண்டியை வச்சுட்டு அரியலூர் மார்க்கெட் ரோட் நம்ம முடியுது. மெயின் ரோட்டில் போகிறதே கஷ்டம் தான். ஸோ அப்படி இருந்தாலும் பார்ப்போம் ஏதாவது வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு.
காய்கறி வாங்கிட்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம், பட் எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்க நைட்ல ரோடு செம்மையா இருக்குதுங்க. ஊருக்கு வா சிரிக்கிற கைகளே. சாரி, கொட்டாவில தூக்கம் இருக்கு, சரியா தூங்கல, அதோட விளைவுதான் இது. ஸோ நேற்று ஏன் தூங்கலன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா மேலே ஐக்கான் இதெல்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? செம்மையா இருக்குங்க. டைம் இருட்டிடுச்சு, பட்டு எந்த அளவுக்கு கவர் ஆகும்னு தெரில. இருந்தாலும் வேற லெவலா இருக்கு ரோடு. ஓகே, இப்போ என்ன பிளான்னா வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு கிளம்புறது தான். ஸோ கிளம்பும் போது சசிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணோம், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் அப்போ தான் திருச்சியிலேருந்து கிளம்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவன் திருச்சியிலேருந்து பெரம்பலூர் வருவான், பெரம்பலூர் இருந்ததும் நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒன்றா போயிடும் சென்னை. ஸோ இதான் இன்னைக்கு பிளானு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ரூட்ல வந்துட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பைக்ஸ் வச்சுலாம் போட்டோ எடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பசங்களாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்ல வந்துட்டு ட்ராவல் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ். மேப் சேஞ்ச் பிளாக் க்ளவுட்ஸ் எல்லாம் வேற லெவலாக இருக்கு. வேற பார்க்க செம்ம மழைங்க, வெளுத்து வாங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்திலே ஃபுல்லா வெட்டாயிட்டேன். லைட்டு நான் ரொம்ப கீழே இறக்கி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன், சுத்தமா தெரிய மாட்டேங்குது. இந்த லைட்டு போட்டா வெளில எழுத்தாப்புல வர்றவங்களே அப்படி வந்துட்டு பளிச்சுட்டு இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் கீழே இறக்கி வச்சேன்னா ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. சுத்தமாக வெளிச்சம் வரல. இந்த முன்னாடி இருக்கிற 2 LED வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கேன். நைட்டு வெளிச்சத்துக்கு பூச்சிக்கெல்லாம் அங்கே இருந்து வந்து விழுவுது. வீட்டுக்கு போய் ஹெல்மெட்டை கழணும். கச்சக்கம் அடிக்குது. நாசமாவது ஸோ அந்த கிராமம் வர்ற இடத்துலலாம் மேம்பாலம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு அந்த மேம்பாலம் பார்க்கறதுக்கு. தெரியுதா? தச்சங்குறிச்சி, சிறுகணவர், பூவாளு. ஒரு விளையாயிடுச்சு கொஞ்ச நேரத்துல.
எப்படி இருக்குன்னு அல்டிமேட்டா இருக்கு. யாருமே இல்ல, ஒருத்தர் கூட இல்ல, நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. இந்த மாதிரி சென்னைக்கு இருந்ததுன்னா நீங்க போதுங்க, அடிச்சு நவுத்திட்டு போயிடலாங்க. 10-11 மணி தான். புட்டிச்சோன்னு வச்சுங்களேன், அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் வண்டியை. தண்ணியில நனைஞ்சிட்டாங்க போல, வைப்ரேஷன் ஆகுது ஆகுது. ஆச்சு பார்த்துக்கலாம். அப்படி ஜெயங்கொண்டம் 60, அரியலூர் 33 கிலோமீட்டர். அரியலூர் ஓகே. இண்டிகேட்டர் வேற எரிய மாட்டேங்குங்க, தண்ணி போயிடுச்சானே. இந்த பேனா இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை தான். இல்லை, இந்த ரைடு ஃபுல்லாகவே மான்சூன் தான், மழையில தானே ஆரம்பிச்சது அப்படின்னு போறியான். ஸோ அதனால நல்லா நனைஞ்சிருச்சு போல. இப்போதாங்க 2 லாரி போகுது, அப்புறம் அங்கே ஒரு பைக்கில் வந்தாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு இந்த ரோடு கடலூர் போகுதுங்க, கடலூர் சிதம்பரம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே போகுது. ஐயோ வேலையை பார்த்துட்டு வந்துட்டேன், சைடில் இருந்து ரோடு கட் ஆகி வருது. ஆமாம், இது மலையில் தாங்க நினச்சிச்சு. நான் மலையில் நினச்சா தாங்க அந்த மாதிரி ஏரியும். ஒரு சைடு மட்டும் கழிச்சிட்டே இருக்கும். ஆரோக்கியபுரம் ஊரெல்லாம் வித்தியாசமா இருக்குங்க. இங்க வந்துட்டு கன்னிக்கினியானல்லூர், இருதயபுரம், ஆரோக்கியபுரம் பாத்தீங்களா, நிறைய ஊர் வித்தியாசமா இருக்கு. நம்ம ஊர்லயே நிறைய ஊர் வித்தியாசமா இருக்கு, ஆனா நமக்கு தெரியல. சூப்பருங்க, சூப்பருங்க. அதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க, அதை வந்து பார்க்கும் போதுலாம். வடுகர்பேட்டை பாத்தீங்களா, ஒரு வடுகர்பேட்டை, கள்ளக்குடி, சிதம்பரம், ராமேஸ்வரன். மக்களை தாங்க நம்ப முடியல. இப்ப கிராஸ் ஆவாங்கன்னு தெரியல. சம்பவம் ஆச்சு, சிக்னலு பைபாஸு, கார் வருது, பின்னாடியே நான் வரேன். அப்புறம் காரை ஓவர்டேக் பண்ணி நான் முன்னாடி வந்துகிட்டு இருக்கேங்க. திடீர்னு ஒரு சிக்னல்ல யூட்டர்ன் பண்ணியிருக்காங்க காருக்காரன். காருக்கு ரைட் சைட்ல ஒரு பைக்கில் வந்தவர், காருக்காரன் ஏறான்ட்டு காருக்காரன் ஸ்லோவா ஏறிட்டு இருக்கான். நான் காருக்காரனை பார்த்துட்டான். அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னு நான் யூகிச்சுட்டேன். ஸோ இப்படிதான் வருவான் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பீட்ல போறேன். திடீர்னு அப்படி வந்துட்டு வரான். உக்காலி அடி பிரேக்க, ஏபிஎஸ் இல்லை, அவ்வளோதான். இடிச்சிருக்க மாட்டேன், நிறுத்திருப்பேன் கிட்ட போய். பட் ஆனா அள்ளு விட்டுருச்சு. வண்டியை நிறுத்தி திட்டு அவரை ஒத்துக்கிட்டாரு. தெரிஞ்சு அப்புறம் ஏன் பண்றீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், ஏங்க நானாவது ரைடிங் கேஸ் போட்டிருக்கேன், ஓரளவுக்கு அதுதான் அடிப்படும், உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஏன்னா நான் அவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருந்தேன். பைபாஸ் 80 இருக்கும், 80-90 வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து குறுக்க வந்தா பக்கத்துல இருக்கிற எல்லாரும் புடிச்சு திட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா கூட ஒருத்தர் இன்னைக்கு சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. யாராவது நீங்க இந்த ரூட் ட்ரை பண்ணலன்னா அந்த பைபாஸ் ட்ரை பண்ணி பாருங்க, அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆசிஸ் ப்ரோவும் இதில் தான் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். சாரி, இந்த ரூட் தான் போவார்னு நினைக்கிறேன்.
லைட்டை பார்த்தீங்களா, பொலிச்சுன்னு வந்துருச்சு. அம்மா எரியுதுங்க, சத்தியமா முடியல. 2000-2500 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் ஓட்டுனது. இருக்கும். அப்படியே நேரம் போய் வண்டி சர்வீஸ் சென்டர்ல தான் ஓட்டணும். நான் என்ன சர்வீஸ் பண்ணி தர்றாங்கன்னு தான் தெரியலங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தவிர மற்ற எல்லாம் பண்றாங்க. இந்த வாட்டி விண்ட்ஷீல்ட் எல்லாம் கழட்டிட்டு போய் விடணும், என்னதான் பண்ணி தராங்கன்னு பார்ப்போம். ஆனா இந்த வாட்டி பே பண்ணுவானுங்க, இந்த வாட்டி கண்டிப்பா வாங்குவானுங்க. அதுக்காக பார்க்கலாம் என்னென்ன இருக்கு. $657 காட்டுது அரியலூருக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேருது. இறக்கி கொடுக்க மாட்டேன். கடை வைக்கலாம். இப்போ டெவலப் ஆகலன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துல எப்படியும் டெவலப் ஆகிடும். ஸோ அதுக்குள்ள மக்கள் எக்கச்சக்க பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரூட்ல. ஏன் தம்பி நீ கடை வைக்கலாமேன்னு கேட்கலாம். நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது, பட் நம்மகிட்ட அவ்வளோ இன்கம் இல்லைண்ணே. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ட்டு எல்லாமே அங்கேருந்து தான் வர முடியும், இல்லைன்னா ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த க்ரீன் மட்டும்தான் போகலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். இதில் போமா வேணாம், இதுலேயே போயிடும், இடிக்கும். இந்த ரோடு பார்த்தீங்களா, ஒருத்தர் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, மேபி இனிமேல் தெரிஞ்சிடும் மக்களுக்கு, ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன மாதிரி பார்த்தீங்களா, அப்பா திருச்சி போகிறதுக்கு நான் இனிமேல் பெரம்பலூர் போய் போக தேவையில்ல. அரியலூர் வந்துட்டேன்னா அரியலூர்லேருந்து பிடிச்சி வந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நான் அந்த சைடும் போய் முட்டணும், அந்த சிங்கிள் ரோட்டில் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த சைடு விடலாங்க பஸ், இன்னும் ஒரு 10 பஸ் விட்டாங்கன்னா மக்களுக்கு நடமாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நடமாட்ட ஆரம்பிச்சிட்டேன்னாவே பரபரப்பாயிடும் சாலை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நல்லாயிருக்கும். எங்கங்க நம்ம ஊருக்கு நார்மலாக இருக்கிற வழி ரூட்டுக்கே பஸ் இல்லை, பஸ் விட மாட்டாங்க. அது ஏன்னு தெரில. வேங்கொண்டம், மீன் சுருட்டி, மேழப்படும். எனக்கு இந்த பாலத்தில் ஓட்டுறது எப்படி இருக்குன்னா, விழுப்புரமா? எஸ், விழுப்புரம் தான்.
விழுப்புரமா முன்னாடியா பின்னாடியான்னு தெரியல. ஸோ அந்த ரோட்டில் ஒரு பாலம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஓகேலாம் சொல்ல முடியாது, இது சூப்பருங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறையா இருக்கும், ஜங்குன்னு குதிச்சிக்கிட்டே போவோம், ஏன்டா ரோட்டில் அந்த பாலத்தில் ஏறணுன்ற மாதிரி. இங்கே அப்படி இல்லை, இங்கே நீட்டாக இருக்குது, க்ளீனாக பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு சிமெண்ட் டேமேஜ் ஆகுமா என்னன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு தெரியாது சிமெண்ட் வந்துட்டு சீக்கிரம் டேமேஜ் ஆகுமா ஆகாதான்னு தெரில. சூப்பருங்க அந்த பாலம். அடுத்த பாலங்க முடிஞ்ச உடனே அடுத்த பாலம் ஏறுது பார்த்தீங்களா, மீன் சுருட்டி மேலே முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு பாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வருங்க. நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் கரண்ட் பில் வந்துட்டு இது வச்சிடலாங்க, சோலார் வச்சுட்டா இன்னும் பெஸ்ட்டுங்க. எப்படி நம்ம காஸ்ட் பே பண்ணதான் போகிறாங்க. ஸோ அந்த டைமில் சோலார் வச்சுட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன க்ளவுட் டைம்ஸில் மட்டும்தான் பெரிய இஷ்யூ, பாலம் வந்துட்டு ஃபுல்லாகவே இருட்டில் தான் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்குங்க, வலிச்சின்னு இருக்கு ரோடு. அரியலூர் 10 கிலோமீட்டர். எனக்கு சத்தியமாக அந்த மாதிரியே தெரியலங்க, கடகடான்னு வந்துட்டேன். ஏன் 13 கிலோமீட்டர் 21 நிமிஷம் கட்டுது? எங்கேயோ டிராஃபிக் போல போ. இல்லைண்ணா இவ்வளோ லேட்டாக கட்டாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது அதாவது இந்த ரோடு ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, 62 கிலோமீட்டரோ 60 கிலோமீட்டரோ காட்டுச்சு, 49 நிமிஷமோ 50 நிமிஷமோ தான் காட்டுச்சு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு 10 கிலோமீட்டர் இருக்கு அரியலூர், அதுக்கு வந்துட்டு 20 நிமிஷம் காட்டுது. என்ன கதைன்னு தெரில. அரியலூர் ஓ இப்போ புரியுதுங்க, கீழே டவுனுக்கு போகுது அரியலூர். அதான் எஸ், கீழே டவுன் வந்துச்சா. ஸோ இனிமேல் நம்ம ஸ்லோவாக போகிற மாதிரி தான் வரும். அதனால தான் நமக்கு இப்படி காட்டுது. மேலே போகலான்னு நினச்சிங்களா, அதான் முடியாது. தஞ்சாவூர் கிலோமீட்டர்லாம் அப்படி செம்ம டைட் ஆயிடுச்சுங்க. டைட் ஆயிடுச்சா இல்லை என் கையெல்லாம் பெயினாக இருக்கான்னு தெரில. ஏன் அதுக்கு நம்ம மேலேயே வந்திருக்கலாமே, இந்த இடத்துல வழி இல்லையோ? எஸ், இங்கே கட்டு இல்லை. இந்த சைடு கட்டு இல்லை, இந்த சைடு கட்டு இருந்ததுன்னா ஓகே, நல்லா இருக்கும். ஸோ இந்த ரோடு நேராக கீழே புலூரில் போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. எங்கெங்க யூட்டர்ன்லாம் போகுது எங்கேயோ. ஐயா பெரிய யூட்டர்ன் போகுது. இதுவும் மேலே போதா கீழே போதான்னு தெரியலையே. பாலத்துக்கு மேலையா கீழேயா? அரியலூர். ஆமாங்க, நம்ம யூட்டர்ன் பண்ணோம். யூட்டர்ன்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே கிளம்பிடும். ஓகே, ஸோ இதுக்கு தாண்டா இந்த லைட் வேண்டாம். ஏன்னா ஊர் நிறைய பேர் வருவாங்க. ஐயோ எல்லாம் இப்படி போட்டு வரானுங்க, அப்புறம் என்னத்த பண்ண? அவ்வளோ பளிச்சுன்னு அடிக்குதுங்க கண்ணில். கொஞ்ச நேரத்துக்கு இப்படி தான் ஓட்டணும். ஏன்னா அவனுங்க லைட்டு போட்டு வர்றதை ஏடாவளமாக போட்டு வரானுங்க.
பளிச்சுன்னு கண்ணில் அடிக்குது, செட் ஆகாது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரியலூர், அதுவும் துருவம் கூட. ஸோ வேற லெவலாக இருக்கு. நனைஞ்சது தாங்க சில்லு சில்லு சில்லுன்னு ஏறுது. எப்பயுமே ஒரே பரபரப்பாக தாங்க இருக்குது இந்த அரியலூர். கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அப்பையிலேருந்தே. சரி இப்போ வரையும் அது ஏன்னு தெரில. வா எப்படி ஏறி வராரு பாருங்க, வேற லெவலு. நம்ம கல்ல கிளப்பி விட்டுருவாங்க.